அரே கவனி, கொஞ்சம் சைலண்டாக இரு. இந்த டாபிக் முடிச்சுட்டு அடுத்த இன்னொரு டாபிக் போகணும். ஸோ ஒரு 4 ரவுட்டரை வச்சு இப்போ நம்ம ரவுட்டிங் பண்ணுவோம். ஓகேவா? சரி கவனி, இப்போ நான் எடுத்துருக்க ரவுட்டர் பிடிஎம்டி. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரவுட்டர்லேயும் 3 சீரியல் போர்ட் வேணும், மினிமம் 3 வேணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், பிடிஎம்டி ரவுட்டர் எடுத்து அதில் சீரியல் போர்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரவுட்டர் NM1S அப்படிங்கிற இந்த மாடல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு போர்ட்டு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு சீரியல் போர்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். என்ன பண்ணீங்க, ஒரு 3, ஸோ ஒவ்வொன்றிலையும் 3 போர்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பவரை ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிகரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியல்னு வந்திருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? இதை செக் பண்ணிவிட்டு பிடிஎம்டி, ஸோ பிடி ரவுட்டர்னு இருக்கும், அதில் பிடிஎம்டி ரவுட்டர் எடுத்து அதில் ஃபிசிக்கலில் போயிட்டு ரவுட்டரை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரவுட்டரில் சீரியல் போட்டு ஆட் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த பிடி ரவுட்டர் NM1S அப்படிங்கிற இந்த மாடுலை யூஸ் பண்ணு, NM1S. ஸோ அந்த மாடலில் தான் சீரியல் போர்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் கூட டைப் பண்ணி கூட வைக்கிறேன். மாடலோட நேம் NM1S. இங்கே முன்னாடி பிடி ரவுட்டர் NM1S. ஸோ இந்த மாடல் தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 போர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட விட்டுறக்கூடாது, இது கூட என்ன பண்ணணும், நமக்கு ஈத்தர்நெட் போர்ட்டும் வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஃபஸ்ட்டு NM1AM அப்படிங்கிற இந்த போர்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு போர்ட்டு NM1AM. ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், பவரை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். மோடமுங்கிறதா இருக்குது. ஸோ மோடமுங்கிற போர்ட்டு நமக்கு வேணாம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அப்படிங்கிற போர்ட் இருக்கான்னு பார்த்துங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் தான் வேணும். அதுக்கு CFE எடுத்துக்கோ, 1 CFE. ஓகேவா? ஸோ இது கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல செக் பண்ணிவிட்டு மீதி உள்ள ரவுட்டரில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் எடுக்க வேண்டியது
NM1S அடுத்தது 1CFE. நான் அதையும் இங்கே டைப் பண்ணி வைக்கிறேன். NMCFE 1CFE. அதுக்கு என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறதுக்காக ஒரு பிடி சுவிட்ச் எடுத்துக்கிறேன், ஒரு பிசியும் எடுத்துக்கிறேன். கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 3 சீரியல் போட்டு, ஒரே ஒரு பாஸ் எத்தனர் போட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இது 2 தான். NM1Sல ஒரு 3, NM1CFEல ஒரே ஒரு மாடல். நான் டைப் பண்ணி கூட இங்கே ஒன்று வைக்கிறேன். த்ரீ மாடல்ஸ். ஓகேவா, நீ எடுக்க வேண்டிய கவுண்ட் இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, இதை ஒன்று நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதே காப்பி பண்ணி நான்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதையே நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V கொடு. ஸோ மவுஸு Ctrl+C Ctrl+V ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்க முதல்ல இந்த ரவுட்டரை. அதுக்கப்புறம் Ctrl+C Ctrl+V கொடு. இப்போ நீங்கள் இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் சேம் நம்ம க்ரியேட் பண்ண அதே மாடல்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு MTPD ரவுட்டரையும் எடுத்து இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்றில் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கோ, 5 சுவிட்ச் எடுத்துக்கலாம். ஸோ அதே 2960 சுவிட்சில் நான் 5 ரவுட்டருக்கு 5 சுவிட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி 5 பிசி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் இதுதான். ஸோ இதை இப்போது கனெக்ட் பண்ணணும். எடுத்தாச்சா? ஸோ நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கனெக்ட் பண்ணி ஸோ இப்போது ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு ரவுட்டருக்கும் ஐபியை லெஃப்ட் மோஸ்ட்டு டாப் ரவுட்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரவுட்டருக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ரவுட்டர் 1, இது வந்து ரவுட்டர் 2, அடுத்து ரவுட்டர் 3, ரவுட்டர் 4,
ஸோ இப்போது ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.1. முடிச்சாச்சா? ஸோ நான் பிசிலேருந்து ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணு.
ஸோ தெரியும் இல்லையா ஐபி அசைன் பண்ணுறது. டிஃபால்ட் கேட்வே இங்கே இருக்குது. ஸோ டிஃபால்ட் கேட்வே எடுத்துக்கோ, 2ன்னு போட்டுக்கோ. ஸோ ஐபி. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிசிக்கும் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கிறத அப்படியே காப்பி பண்ணு. ஸோ ஐபி அட்ரஸ் யாருக்கா தெரியலனா பார்த்துக்கோ. நான் ஒரு சைடு வச்சுருக்கேன், டைப் பண்ணிக்கோ. பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணியாச்சா? ஸோ செக் பண்ணிங்கன்னா இந்த சைடும் செக் பண்ணிக்கோ.
ஸோ ஐபி அசைன் பண்ணியாச்சு இல்லையா பிசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரவுட்டருக்கும் இப்போ அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கவனி. ஸோ இங்கே சரியாக நம்ம அசைன் பண்ணலை அப்படின்னா ரவுட்டிங் நடக்காது. கொஞ்சம் சைலண்ட்டாக கொஞ்சம் கவனிங்க. ஸோ நான் முதல்ல ரவுட்டர் 1 எடுத்துக்கிறேன். ஸோ ரவுட்டர் 1ல் எனக்கு மொத்தம் 3 போர்ட் இருக்குது. ஸோ 2 சீரியல் போர்ட் இருக்குது, ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரவுட்டர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மொத்தம் 4 போர்ட் இருக்குது, 3 சீரியல் போர்ட்டு, ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு. அதே மாதிரி ரவுட்டர் 3 எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் 4 போர்ட் இருக்குது. ரவுட்டர் 4ல் 3 போர்ட்டு, அதே மாதிரி ரவுட்டர் 5ல் 3 போர்ட் இருக்குது. ஸோ அந்த போர்ட் எதையும் மிஸ் பண்ணாமல் சரியாக நம்ம ஐபி அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ரவுட்டர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுட்டரில் எல்லா போர்ட்டும் விசிபிளாக இருக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி அலைன் பண்ண சொன்னேன். ஸோ அலைன் பண்ணியிருப்பீங்க. இப்போது சிஎல்ஐக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிஎல்ஐயில் கமாண்ட் டைப் பண்ணுறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? சேம் அதே கமாண்டு தான். எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல், அதுக்கடுத்து என்ன இன்டர்ஃபேஸோட நேமை கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ். ஸோ இதே மாதிரியே எல்லா போர்ட்டுக்கும் அசைன் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ நான் என்னை பார்த்தா பண்ணணுன்னு இருக்காதா? அது இல்லை. ஸோ சில பேர் புரியாதவங்க என்னை பார்த்து டைப் பண்ணு, தெரிஞ்சவங்க எல்லா போர்ட்டுக்கும் நீயே அசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். என்னை பார்த்து அசைன் பண்ணுறவங்க பண்ணு. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு 3/0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் அது என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல எனேபிள் கான்ஃபிட்டி, ஸோ கான்ஃபிகரேஷன் டெர்மினல். ஸோ அதுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் FA 3/0. ஸோ 3/0 நான் கொடுத்துருக்கிறது 200.0.1.1. ஸோ ஐபி அட்ரஸ் ஸோ இது கிளாஸிங்கிறதுனால 3255. ஸோ நோ ஷட்டு. ஸோ பண்ணியாச்சா? ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கு அதோடைய ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்த போர்ட்டு இன்டர்ஃபேஸ் நான் அப்ளை பண்ண போகிறது SE 0/0. ஸோ SE 0/0க்கு 10.0.0.1 கொடுத்துருக்கேன். உனக்கு என்ன போட்டிருக்குதோ அந்த போர்ட்டை அங்கே கரெக்டாக கொடுத்துரு. இது கிளாஸ் ஏங்கிறதுனால சப்நெட் மாஸ்க்கு ஒரு 255.3.0. ஓகேவா? ரெண்டாவது போர்ட்டும் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ மூணாவது போர்ட்டு SE 1/0.
1/0க்கு 40.0.0.2. ஸோ நீங்கள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது முன்னாடி ஐபி அட்ரஸ் செக் பண்ணிக்கோ. SE 1/0 40.0.0.2. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் கொடு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு 3 போர்ட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ நீங்கள் போர்ட்டை சரியாக செலக்ட் பண்ணு. உங்களுக்கு என்ன போர்ட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கொடுத்த ஆர்டரில் சொன்னீங்கன்னா இந்த போர்ட் நம்பர் சரியாக இருக்கும். நீங்கள் வேறு ஆர்டரில் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர்ட் நம்பர் மாறும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ போர்ட் நம்பர் நீங்க என்ன ஆர்டர்ல கரெக்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது ரவுட்டர் பண்ணிடலாம். ஸோ சேவ் இதே மாதிரி 5 ரவுட்டர் இருக்கும். இருக்கிற எல்லா போர்ட்டையுமே கனெக்ட் பண்ணுங்க. 2 ரவுட்டர் மட்டும் தான் 4 போர்ட் வரும். 2 ரவுட்டர் மட்டும் 4 போர்ட் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற 3 ரவுட்டர் இருக்கும். 3 போர்ட் தான் வரும். அதாவது 2வது ரவுட்டர் இருக்கும். 3வது ரவுட்டருக்கு மட்டும் 4 போர்ட் இருக்கும். 1 2 4. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் 3 போர்ட் தான் வரும். ஸோ சீக்கிரம் அசைன் பண்ணி பார்ப்போம். என்ன பார்த்து பண்ணுறது பதிலாக நீங்களே உங்களோட டயக்ராமில் உள்ள போர்ட்டை பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நானும் பண்ணுறேன், நீங்களும் அசைன் பண்ணு.
கவனி, ஏன்பா பேசிட்டு இருக்க? ஐபி அசைன் பண்ண சொன்ன, அசைன் பண்ணலாம்ல. ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் அதே தான் பண்ணியிருக்கோம்.
ஸோ சர்வீஸில் ஆரம்பித்து ஸ்டேட்டிக் டிஃபால்ட் ரவுட்டிங் வரைக்கும் ஐபி அசைன் பண்ண எப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் நான் அசைன் பண்ணுறேன், நீ நான் அசைன் பண்ணுறேன். உனக்கு டயக்ராமில் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து நீ அசைன் பண்ணு. என் டயக்ராம் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து நான் அசைன் பண்ணுறேன். நான் கடைசி ரவுட்டர் வரேன், முடிக்க போகிறேன். நான் நீங்களும் சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்லு. அடுத்தது ரவுட்டிங் கமாண்ட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சீக்கிரம் முடிங்க, இன்னும் 1/2 hour தான் இருக்குது. 11 o'clock நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் ஐபி அட்ரஸ்லாம் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அசைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. ஸோ எல்லாத்துக்கும் ஐபி அசைன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. மவுஸ் ஓவர் பண்ணி அந்தந்த போர்ட்டு சரியாக நம்ம கொடுத்துருக்கோமா ஐபி அட்ரஸ்ங்கிறத செக் பண்ணு. ஸோ இன்னும் நம்ம
இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ ரிப் ரவுட்டிங்கை அப்ளை பண்ணலை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிங் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிங் கமாண்ட் உள்ளே போயிட்டு பிங் ஸ்பேஸு 200.0.2.2. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வருதான்னு பாரு. ஸோ பிங் ஸ்பேஸு 200.0.5.2. ஓகேவா? ஸோ நான் இந்த கார்னரில் உள்ள பிசிலேருந்து இந்த 2 பிசிக்கும் பிங் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் இப்படி தான் வருது. ஸோ நான் அதே என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் உள்ள பிசிலேருந்து நான் லெஃப்ட் சைடு உள்ள பிசிக்கு பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணு. ஸோ டெஸ்டினேஷன் போஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம இன்னும் ரூட்டை செட் பண்ணல. ஸோ ரூட்டை செட் பண்ணாத வரைக்கும் ஃபெயில்டு. நீங்கள் பிடிவி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு வரும். பிங் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி போஸ்ட் அன்ரீச்சபிள்னு வரும். உங்களுக்கு வருதா? அதான் வருது. ஸோ அதுதான் வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணுறது இந்த இடத்த யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ரவுட்டிங் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு ரவுட்டர் 1க்கு எடுத்துக்கிறேன். ஸோ ரவுட்டர் 1. ஸோ ரவுட்டர் 1ல் நம்ம டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் ரவுட்டர் ரிப்பு. ஸோ ரவுட்டர் ரிப்புன்னு டைப் பண்ணிவிட்டு அடுத்தது நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்னு டைப் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கவனி. ஸோ இந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் டைப் பண்ணோம். ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது லாஸ்ட் டிஜிட் வந்து 0ன்னு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கோட ஃபஸ்ட்டு நெட்வொர்க் இங்கே இருக்குது 200.0.1.0. ஸோ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன் 200.0.1.0. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க். ஸோ அடுத்த நெட்வொர்க்கு 10.0.0.0. ஸோ அடுத்த நெட்வொர்க்கு 40.0.0.0. ஸோ அவ்வளோதான் நம்ம ரவுட்டர் 1க்கு கொடுக்க வேண்டிய கமாண்ட். ஸோ இது புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு ரவுட்டர் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடு டாப்ல உள்ளதான் ஃபர்ஸ்ட் ரவுட்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 3 போர்ட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு போர்ட்லையும் இருக்கிற அந்த ஐபி அட்ரஸை கடைசி டிஜிட்டை 0 போனீங்கன்னா நெட்வொர்க் ஆகிடும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 10 ஒரு நெட்வொர்க் இருக்குது, 40 ஒரு நெட்வொர்க் இருக்குது, 200ல் 1.0 ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ அது 3 தான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரவுட்டருக்கும் கரெக்டாக இருக்க எல்லா நெட்வொர்க்கையும் எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. நீங்கள் டைப் பண்ணுங்க, நானும் டைப் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிருக்கீங்கன்னா என்னை பார்த்து செக் பண்ணி. ஓகேவா? இதில் போர்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக இருக்கிற அந்த கனெக்ஷனை மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் உள்ள ஐபி அட்டன் பண்ணதுக்கப்புறம் நானும் டைப் பண்ணுறேன், நீங்களும் டைப் பண்ணு. கரெக்டில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2வது ரவுட்டருக்கு அதே மாதிரி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் 2 எடுத்துக்கிறேன். ரவுட்டர் 2ல் நான் டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் ரவுட்டர் ரிப்பு. ஸோ ரவுட்டர் 2ங்கிறது இதுதான் என்னோட ரவுட்டர் 2. ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டர் 2ல் என்ன கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200ல் 2.0, 10, 20, 50, 10, 20, 50, 200ல் 2. ஸோ நம்ம 200 டைப் பண்ணிக்கிறேன். 200.
0.0.2.0. ஸோ அடுத்தது ரவுட்டர் இங்கே பண்ணக்கூடாது, நெட்வொர்க்கில் டைப் பண்ணணும். ஸோ நெட்வொர்க். ஸோ அடுத்த நெட்வொர்க் என்ன அப்படின்னா 10.0.0.0. ஸோ அடுத்த நெட்வொர்க்கு 20.0.0.0. ஸோ அடுத்த நெட்வொர்க்கு 50.0.0.0. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ரவுட்டர் 2. ஸோ ரவுட்டர் 2 இதுதான் ரவுட்டர் 2. ஸோ அது கூட கரெக்டாக இருக்கிறது 200ல் 2.0, 50, 20, 10. ஸோ டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது டைப் பண்ண வேண்டியது இந்த ரவுட்டர் 3. ஸோ இதுதான் ரவுட்டர் 3. ஸோ ரவுட்டர் 3க்கு என்னெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200ல் 3.0, 60, 20, 30. ஸோ இதை தான் இங்கே எடுத்து நம்ம டைப் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மார்ட்டாக இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரவுட்டர் 3ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ 200ல் எனக்கு 3. இதை வந்து 60, இதை வந்து 30. ஸோ அவ்வளோதான் இந்த ரவுட்டரில் கனெக்டாக இருக்கிற நெட்வொர்க். ஓகேவா? ஸோ 200 இருக்கீங்க, 60, 20, 30. ஸோ இப்போ அடுத்தது 4வது ரவுட்டரோட நெட்வொர்க். இங்கே பார்த்தீங்கன்னா 30, 40, அதுக்கப்புறம் 200ல் 4.0. நான் அதுக்கும் காப்பி பேஸ்டே பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோ, இங்கே 40, இங்கே 30, இங்கே 200ல் 4.0. ஸோ இப்போ அடுத்தது டைப் பண்ண வேண்டியது இந்த 5வது ரவுட்டர். ஓகேவா? ஸோ 5வது ரவுட்டருக்கு டைப் பண்ணிக்கிறேன். ல 5.0. அதுக்கு அடுத்தது 50, 60 ரெண்டு தான் இருக்கீங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஒவ்வொரு ரவுட்டருக்கான ரவுட்டிங் கமாண்ட் டைப் பண்ணியாச்சு. ஸோ அது கூட கரெக்டாக நெட்வொர்க்லாம் நம்ம டைப் பண்ணும்போது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோ. அதே மாதிரி ரவுட்டரோட நம்பர் நான் இங்கே ஆரம்பிச்சு நம்பரே எனக்கு போட்டிருக்கேன். வெப்சைட் டாப் ஆரம்பிச்சு 2, 3, 4 கடைசியாக உள்ளது. ஸோ இப்போ ஒவ்வொரு ரவுட்டிங் கமாண்டையும் ரவுட்டருக்கு டைப் பண்ணிட்டா என்ன பண்ணுது முதல்ல புரியல. அது என்ன பண்ணிருக்கிறேன், இது மாதிரி நம்ம ஸ்டேட்டிக் அதுக்கப்புறம் டிஃபால்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த அளவு சிம்பிளாக பண்ணியிருக்கோமா? அதில் சப்ரேட் மாஸ்க் கொடுத்துருந்தோம், சோர்ஸு டெஸ்டினேஷன்லாம் அப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே அந்த வேலையே கிடையாது. இங்க அந்த ரவுட்டர் கூட கரெக்டாக இருக்க நெட்வொர்க்கை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் போதும், ரவுட்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் பண்ணியாச்சா எல்லாரும்? முடிஞ்சதா? இது வரைக்கும் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை ஈஸியாக பண்ணிடலாம். இது வரைக்கும் சுத்தமாக நான் கவனிக்கல, கேம் விளாண்டுருந்தேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறது இது கஷ்டமாக இருக்கும். இப்போ
டிஃபால்ட் ஸ்டேட்டிங் கவுன்சிலுக்கு இது ஒன்றுமே இருக்காது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ரவுட்டிங்கில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே கவனிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது புதுசாக தெரியும். புதுசாக இப்போ கவனிச்சோம்னா இது வந்து புரியும். ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். உனக்கு ஐடி அசைன்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ரிப்புக்கான கமாண்ட் இவ்வளோதான். ரவுட்டர் ரிப்பு கொடுக்க போறீங்க, நெட்வொர்க்கு டைப் பண்ணிட்டு ரவுட்டர் கூட கரெக்டாக இருக்க எல்லா நெட்வொர்க்கோட ஐபி கொடுக்க போறீங்க. நெட்வொர்க் ஐபிங்கிறது எண்டில் 0ன்னு முடியும். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. 0ன்னு முடிஞ்சதுன்னா அது நெட்வொர்க் ஐபி. நீ 1 2 1 முடிஞ்சுன்னா டிஃபால்ட் கேட்வே, 2 3 முடிஞ்சுன்னா ஹோஸ்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து ரவுட்டரில் டைப் பண்ணுங்க. ஸோ நமக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் வெளில டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டைப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம விருப்பம் தான். ஸோ டைப் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு பதிலாக ஈஸியாக நம்ம ரவுட்டரில் டைப் பண்ணும்போது பார்த்துக்க முடியும். ஸோ அதனால தான். ஸோ நான் ரவுட்டர் 1 ஆரம்பிக்கிறேன், இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன். நான் 200ல் 1.0, இங்கே 10, இங்கே வந்து 40. ஸோ இது 3மே இதில் இருக்குது. ஸோ நான் இந்த 1 ஸ்டார்ட் பண்ணுறேன், ரவுட்டர் 1. ஸோ ரவுட்டர் 1 ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் எனேபிள் conft போட்டு கான்ஃபிகர் டெர்மினல் போட்டு இங்கே தான் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுட்டர் ரிப்பு. இதை நான் ஜூம் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா வெளியே டைப் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அந்த கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் அப்படியே டைப் பண்ணு. ஸோ ரவுட்டர் ரிப்பு நெட்வொர்க் டைப் பண்ணும்போது கரெக்டான ஐபியை டைப் பண்ணணும். ஸோ இது சப்நெட் மாஸ்க்லாம் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வெறும் நெட்வொர்க்னு போட்டு மட்டும் டைப் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன் இந்த கமாண்டை. ஸோ 2வது ரவுட்டருக்கும் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 3வது ரவுட்டருக்கு போவோம். ஸோ 3வது ரவுட்டருக்கே கொடுத்துருக்கேனா, மாற்றி டைப் பண்ணிட்டேன்.
கவனி. ஸோ நான் எல்லா ரவுட்டருக்குமே ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்குது, ஷோ ஐபி ரூட். ஸோ இந்த மாதிரி ஷோ ஐபி ரூட் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரூட்டில் பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எப்படின்னா அந்த பேக்கெட் எந்தெந்த ரவுட்டருக்கு போயிட்டு எந்த டெஸ்டினேஷன் போய் சேர போகுது தெரிஞ்சிடும். ஸோ எல்லா ரவுட்டருக்குமே இந்த ஷோ ஐபி ரூட்டை செக் பண்ணி பாரு. ஷோ ஐபி ரூட் கமாண்டை எங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா எனேபிளுக்கு அடுத்தது. ஸோ கான்ஃபிக் உள்ள பண்ணக்கூடாது. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு அங்கே டைப் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் கான்ஃபிக் உள்ள டைப் பண்ணிங்கன்னா எரர் வரும். எனேபிள் கமாண்டுக்கு அடுத்தது ஷோ ஐபி ரூட்டை கொடுத்து பார்க்கணும். ஸோ எல்லா ரவுட்டரும் கொடுத்து பார்த்துருங்க. இப்போ நான் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறேன். ஸோ நான் இப்போது இந்த பிசியிலேருந்து இந்த ரைட் சைடு உள்ள பிசிக்கு நான் கமாண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ பிங் ஸ்பேஸு 200.0.2.2. எப்பவுமே நம்ம ரவுட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே எரர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஒரு பேக்கெட் மட்டும் எரர் வந்திருக்கு, அடுத்த பேக்கெட்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ அதே கமாண்டை திரும்ப கொடுக்குறேன், 200.0.2.2. ஸோ இப்போ எனக்கு கண்டினியூஸாக எனக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எரர் வந்துட்டு மற்ற எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரியே இங்கே பேக்கெட்டை சென்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கெட் சென்ட் பண்ணி செக் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி எல்லா நெட்வொர்க்குக்குமே செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் சரியாக இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஃபஸ்ட் டைம் ஃபெயில்டு வந்ததுன்னா திரும்ப ட்ரை பண்ணணும். ஸோ நான் மறுபடியும் அடுத்த நெட்வொர்க்கு செக் பண்ணி பார்க்குறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னால் வரும். ஸோ நம்ம சரியாக ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம்னா இதே மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது வரும். நீங்கள் பிங்கும் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பிசி கூடயும் பிங் பண்ணி பாரு. ஸோ எனக்கு எல்லா நெட்வொர்க்லேயும் பிங்கு சரியாக வந்துருச்சு. ஸோ கம்யூனிகேஷன் நடக்குது. உங்களுக்கு நடக்குதா? சரியாக ரிப்பு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் வரும். நீங்கள் எவ்வளோ நெட்வொர்க் இருந்தாலும், அதாவது 15 ரவுட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஐபியை மட்டும் சரியாக அந்தந்த போர்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டு ரூட்டை செட் பண்ணால் போதும். ஐபி ரூட்டு அந்த நெட்வொர்க்கை சரியாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு அவுட்புட் இந்த மாதிரி பக்காவாக வரும். ஸோ மற்ற எந்த ரவுட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக போறீங்க, ஒரு நெட்வொர்க் அட்மினாக போறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரவுட்டிங் மெத்தடே போதும். ஸோ இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு OSPF. ஸோ 15 ரவுட்டருக்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெத்தட் போகிறோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ யாருக்கெல்லாம் அவுட் புட்டு வரல, யாருக்கெல்லாம் வந்தது? வந்துச்சா? வந்துச்சா? எல்லாமே வந்துதா? ஒன்று கூட போயிட்டு வராமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ட்ரெயில் வந்தால் திரும்ப ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஐடியெல்லாம் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும் போது சரியாக கொடுத்தோம்னா